வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். நிஃப்டி இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறதும், நாளைக்கு நிஃப்டியோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கு நிஃப்டியில. ஸோ டைரக்ஷன் எப்படி இருக்கும்? எந்த லெவல்ல எக்ஸ்பைரி வரலாம் அப்படிங்கிறத டீட்டெயில் அந்த வீடியோல பார்த்துடலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ங்கிற ரேஞ்சிலேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு பெரிய அப் சைடு, மறுபடியும் டவுன் சைடு. ஓகே, ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸாக் மூவ்மெண்ட் தான். ஒரு 100 பாயிண்ட் ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ மார்னிங் நம்ம டெலகிராம்ல ஷேர் பண்ணியிருந்த லெவல் வந்து இதுதான். ஓகே, நம்ம இனிஷியல் டார்கெட் வந்து 24,150 இருந்துச்சு. ஒருவேளை மார்க்கெட் கீழே போனா கூட கேப்பை ஃபில் பண்ணிக்கிட்டு அப் சைடில் வரும். ஓகே, கேப்பை ஃபில் பண்ணிட்டு அப் சைடில் வரும்னு எதிர்பார்த்திருந்தோம். ஓகே, நம்ம வியூ வந்து 24,110 150யும் டார்கெட்டா இருந்துச்சு அப் சைட்ல. ஓகே, ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண முடியும் வந்திருக்கு. பட் ஆனால் என்ன சொல்றது, ஒரு ஒலட்டலான டேயா தான் இன்னைக்கு பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் ரேஞ்சு கிட்ட. ஓகே, ஸோ நம்ம இந்த ரேஞ்சு தான் பார்த்துருப்போம். இதை பிரேக் பண்ணும்போது கூட இந்த சேனல் பாட்டெல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த ரேஞ்சில் இதுல இருந்து ஒரு சின்ன ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த பேட்டர்னுக்குள்ளே செட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண உடனே இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண உடனே நம்மளோட இனிஷியல் டார்கெட் 24,110 பார்த்து பர்ஃபெக்டா போய் ட்ரிகர் ஆயிருக்கும். 24,110 ட்ரிகர் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாவே மார்க்கெட் வந்து என்ன சொல்றது, இந்த ரேஞ்சிலேயே, இந்த 110 ரேஞ்சிலேயே அப்படியே சைட்வேஸ்லேயே ட்ரேட் ஆகி முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுத்து இனிஷியலா ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கீழே கொடுத்துருக்கு, பிரேக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அதே ரேஞ்சிலே மறுபடியும் மேலே வந்து இந்த ரேஞ்சுக்கிட்டே ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரேம் மாத்திக்கிறேன், ஒன் டேல இருந்து பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம்ல போன வாரம் வீடியோவில், இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் போஸ்ட் பண்ண வீக்லி அனாலிசிஸ், போன வாரத்துக்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீக்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன். நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ரேஞ்சில இருந்து வெளியே வரக்கூடிய நிஃப்டி 350ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதுல ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குல்ல, இதை டச் பண்ணிக்கிட்டு போனா ஒரு நல்ல அப்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேல போனாலும் மறுபடியும் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து கீழ் நோக்கி தான் வந்திருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் நோக்கி இப்போதைக்கு நிஃப்டி வந்திருக்கு. இன்னைக்கு அதுல ஒரு சின்ன கரெக்ஷன் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு இதை எப்படி பார்க்க முடியும்னா, நிஃப்டி இப்போதைக்கு புல்லிஷா தான் இருக்கு. எப்போ இந்த சேனல் நல்லா பிரேக் பண்ணிடுச்சோ புல்லிஷா டேர்ன் ஆகுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் தான். இந்த லைனை நோக்கி ரீடெஸ்ட் பண்ண வந்து வருது. இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, மறுபடியும் இதை ரீடெஸ்ட் பண்றதுக்கு வருது, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இன்னைக்கு அந்த லைனை டச் பண்ண முடியாது. ரீடெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ரேஞ்சில் இருக்கும் போதே நிஃப்டி இந்த 23,850 வந்து டச் பண்ணும், இதுதான் சப்போர்ட். மறுபடியும் இதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நிஃப்டி மேல போறது ஒரு நல்ல அப்டெண்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீக்லி அனாலிசிஸ்ல சொல்லியிருந்தேன். போன வாரம் எக்ஸாக்டா அதுலதான் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. நம்ம இதுல எதிர்பார்த்தோமோ அதுலதான் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஓப்பனிங் அதுல இருந்து மறுபடியும் அப்டெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த ரேஞ்சில் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 24,100ங்கிறது ஒரு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, பட் அதுல ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,350ல ரெசிஸ்டன்ஸும், ஒரு நல்ல சப்போர்ட் வந்து 23,850 80 ரேஞ்சில் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டும் இருக்கு. ஓகே, ஒருவேளை நிஃப்டி இதை பிரேக் பண்ணி வந்துச்சுன்னா மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்றதுக்கு வரலாம். ஓகே, இப்போதைக்கு நாளைக்கு இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே, நாளைக்கு என்ன நடக்கலாம்னா, ஓகே, நாளைக்கு இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டின்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இதுதான் நம்ம அன்னையோட இனிஷியல் டார்கெட்டா வச்சிருந்தோம் அப்படிதானே. இதையே பிரேக் பண்ணணும்னு எதிர்பார்த்தா நான் பிரேக் பண்ணல. நாளைக்கு இதுக்கு மேலேயே நிஃப்டி ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே. ஓகே, 24,110 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மேலேயே ஓப்பன் ஆகி நாளையோட ட்ரேடிங் இந்த 24,110ல இருந்து 24,350 இந்த ரேஞ்சுக்குள்ள நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை நாளைக்கு நல்ல அப்ட்ரெண்டா இருந்துச்சுன்னா 24,110ங்கிற ரேஞ்சு கிட்ட ஓப்பன் ஆகி 24,350 மறுபடியும் ரீடெஸ்ட் பண்றதுக்கு போகலாம். ஓகே, ஸோ இதுதான் நான் அதிகமா எதிர்பார்க்க ப்ராபபிலிட்டி. இதான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும், எந்த நெகட்டிவ் நியூஸும் இல்லாத பட்சத்துல. ஓகே, ஒருவேளை இது நாளைக்கும் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணல, இது கீழே ஓப்பன் ஆகுதுன்னா என்ன பண்ணுவோம், இந்த ரேஞ்சை மறுபடியும் நாளைக்கு பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்படியே சைட்வைஸ்ல போய் மறுபடியும் இந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணலாம், 23,850. ஓகே, இது இன்னொரு ப்ராபபிலிட்டி. இப்போதைக்கு நிஃப்டி ஆல் டைம் ஹை நோக்கி போறதுக்கு முன்னாடி நான் எப்படி போகும்னு எதிர்பார்க்கிறேன்னா, இந்த லைனை பிரேக் பண்ணி வெளியே வந்துடுச்சுல்ல, இப்போ சைட்ல ஒரு சின்ன கன்சல்டேஷன் நடந்துட்டு இருக்கு. ஓகே, இது ப்ராப்பரா கனெக்ட் ஆகாது, ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வரைச்சுக்கிறேன். சரி, இப்படிதான் போகும்னு எனக்கு தோணுது. ஓகே,
டெக்னிக்கலை பேஸ் பண்ணி இப்படிதான் போகும் தோணுது அப்படின்னா, இப்போ வெளியே வந்துடுச்சு, இது வரைக்கும் போய் ரிஜெக்ஷன் எடுத்திருக்கு. இப்போ இந்த ரேஞ்சில் 23,850 சப்போர்ட் எடுத்திருக்கு. இதுல இருந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து வந்திருக்கா, இதுல இருந்து அப் ட்ரெண்ட் கொடுத்து மறுபடியும் போகுது. ஸோ இப்போ இது வரைக்கும் வந்திருக்கு. நாளைக்கு இதுல இருந்து அப்படியே 24,350 வரைக்கும் போகலாம். மறுபடியும் அதுல ரிஜெக்ஷன் கொடுத்து அப்படி இந்த சேனல்ல அப்படியே சைட்வேஸ்ல அப்படியே டிராவல் ஆகி இது வரைக்கும் 23,300 ரேஞ்ச் வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹையை நோக்கி போகலாம் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஓகே, இதை ப்ராப்பரா ட்ரா பண்ணிக்கலாமா? ஓகே, இதை மாத்திக்கிட்டு இப்போ ஆல்ரெடி பிரேக் பண்ணி வெளியே வந்திருக்கு. இப்போ சைட்ல ஒரு சின்ன பேரல் இது. ஓகே, பேரலா ஒரு சின்ன சேனல் பேட்டர்ன்ல இப்படி ட்ரேட் ஆகலாம். இன்னொரு சேனல் பேட்டர்ன் கிரியேட் ஆக ஆரம்பிக்கிறா. ஓகே, ஒன்ஸ் இது வரைக்கும் வந்து நாளைக்கு நான் சொல்ற மாதிரி இது பிரேக் பண்ணிடுச்சு, இது வரைக்கும் வந்துடுச்சுன்னா இது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுல ரிஜெக்ஷன் வந்துருச்சுன்னா டபுள் கன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், டைரக்டா அங்க இருந்து மறுபடியும் இங்க வரணும், இப்படி இங்க போகணும், இப்படியே இந்த சேனல் இந்த சப்போர்ட் இருக்குல்ல, வீக்லி சப்போர்ட், இதுல இருந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து ஆல் டைம் ஹையை நோக்கி போகலாம். ஓகே, ஸோ இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். இதில் கலரை மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி இங்கே வருதான்னு பார்க்கணும். இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா 350 வரைக்கும் நாளைக்கு டார்கெட் வச்சுக்கலாம். இதை இன்டர்டே லெவலில் பார்த்துடலாம். 1 ஹவரில் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் நம்ம பார்த்தோம்ல 1 ஹவரில், இதுதான் இப்போ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிற ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ்ல தான். ஓகே, ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. 24,110 மேலே ஓப்பன் ஆகி அப்படியே இந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்றதுக்கு போகலாம். 24,350ங்கிற ரேஞ்சை டெஸ்ட் பண்றதுக்கு போகலாம். டெஸ்ட் பண்ணி இதுல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ரெஜிஸ்டர் வந்துடுச்சுன்னா டேரக்டா மறுபடியும் இந்த நம்ம சொன்னோம்ல, நான் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் டெஸ்ட் பண்றதுக்கு போகும். ஓகே, ஸோ நாளைக்கு ரேஞ்ச் வந்து இந்த ரெண்டும் தான். 24,110ல இருந்து 350 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் நிஃப்டி ட்ரேட் ஆகலாம். ஒருவேளை ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் இருந்து நிஃப்டியால இதை பிரேக் பண்ண முடியல, இது கீழே தான் கேப் டவுன் ஓப்பன் ஆகி இது கீழே தான் ட்ரேட் ஆகுதுன்னா மறுபடியும் இங்க இருந்து ரிஜெக்ஷன் இது நோக்கி ஆகும். 23,850யும் அதுல இருந்து தொடர்ந்து ரிஜெக்ஷன்னா அடுத்தது அந்த ட்ரெண்ட் லைன் டெஸ்டிங்காக போகும். ஓகே, ஸோ இதுதான் நாளைக்கு இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டிஸ். இது ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, இதுதான் நாளைக்கு இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி. இந்த ரெண்டுல நான் அதிகமா எதிர்பார்க்கறது இதுதான், இந்த ட்ரெண்ட் தான் எதிர்பார்க்கிறேன். இதுல இருந்து அப்படியே ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்து 350 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறேன். ஓகே, ஸோ நாளைக்கு லைவ் மார்க்கெட் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா வழக்கம் போல டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்றேன். மார்க்கெட் எந்த டைரக்ஷன் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் பட்சத்தில் டெலகிராம்ல போஸ்ட் பண்றேன். டெலகிராமோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு மார்க்கெட்டோட லைவ் அப்டேட் கிடைக்கும். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட வியூ ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.